புகழ்பெற்ற லண்டன் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் பெரியார் உருவப்படத்தை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். சமூக நீதி, சமத்துவம் உள்ளிட்ட பெரியாரின் கொள்கைகள் உலகம் முழுவதும் அனைவருக்கும் பொதுவானவை என்று புகழார். பெரியார் கொள்கை உலகளாவிய கொள்கைன்னு சொல்றோம். இவ்வளவு முற்போக்கான கருத்தியல்களை 100 ஆண்டுகளுக்கு முன்னாடியே அதுவும் பழமைவாதங்களும் மூட நம்பிக்கைகளும் நிரம்பி இருக்கிற மண்ணில் பேசி மக்களை எழுச்சி பெற வச்சவர் தந்தை பெரியார். அஜித் குமார் நடித்த குட் பேட் அக்லி படத்திற்கு எதிராக இசையமைப்பாளர் இளையராஜா வழக்கு. தனது அனுமதி பெறாமல் பயன்படுத்திய பாடல்களை நீக்கவும் 5 கோடி ரூபாய் இழப்பீடு கேட்டும் உத்தரவிடக் கோரி மனு தாக்கல். கட்சியில் இருந்து வெளியே சென்றவர்களை ஒன்றிணைத்து ஒருங்கிணைந்த அதிமுகவை உருவாக்க வேண்டும். மீண்டும் அதிமுக ஆட்சி உருவாக அனைவரும் ஒன்றுபட வேண்டியது அவசியம் என செங்கோட்டையன் பேட்டி. அப்படி ஆட்சி மாற்றங்கள் தேவை என்கிற போது வெளியே சென்றவள் ஒன்றிணைக்கப்பட வேண்டும். அமைதியாக இருக்கின்றவளை நம் கழகத்திலே அவளை கொண்டு வந்து செயல்படுத்த வேண்டும். அப்படி படுத்துகிற போதுதான் நாம் வெற்றி என்ற இலக்கை நம்மால் எட்ட முடியுமே தவிர நாம் நாளை நம்முடைய ஆட்சி மலரப்போகிறது என்று யாராலும் சொல்ல இயலாது. அண்ணா பிறந்த நாள் வரை 10 நாட்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு செங்கோட்டையன் கெடு. கோரிக்கையை ஏற்காவிட்டால் ஒத்த கருத்துடையவர்கள் அதிமுக ஒருங்கிணைப்புக்கான நடவடிக்கையை எடுப்போம் என உறுதி. விரைந்து அதை செய்யப்பட வேண்டும். அப்படி செய்யவில்லை என்று சொன்னால் யார் இந்த மனதிலே இருக்கிறார்களோ ஒருங்கிணைந்து செயல்படுத்துவதற்கு நாங்கள் அனைவரும் தயாராக இருக்கிறோம். அது மட்டுமல்ல, இவருடைய வெற்றி பயணம் என்பது இதற்கு முடிவு வந்தால் மட்டும்தான் அந்த வெற்றி பயணத்தை நான் கலந்து கொள்வேன் என்பதையும் இந்த நேரத்திலே பணிவன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். தேர்தல் தோல்விகளுக்கு பின் எடப்பாடியிடம் அதிமுக ஒருங்கிணைப்பு குறித்து வலியுறுத்தியதாக செங்கோட்டையன் விளக்கம். எஸ்.பி. வேலுமணி, தங்கமணி உள்ளிட்ட 6 மூத்த நிர்வாகிகள் நேரில் வலியுறுத்தியும் ஏற்கவில்லை என தகவல். அதிமுகவில் பிரிந்தவர்களை ஒன்றிணைக்க வேண்டும் என்ற செங்கோட்டையன் கருத்துக்கு ஓ. பன்னீர்செல்வம் வரவேற்பு. மனதின் குரலாக செங்கோட்டையன் பேசுவதாகவும் கருத்து. அதிமுகவில் அனைவரையும் ஒன்றிணைக்க வேண்டும் என செங்கோட்டையன் கூறுவது நல்ல விஷயம். தேவைப்பட்டால் தானும் பேசுவதாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பேட்டி. செங்கோட்டையின் பின்னணியில் பாஜகவின் கை இருக்கும் என்ற கருத்து பரவலாக நிலவுகிறது. எடப்பாடி பழனிசாமிக்கு மறைமுக நெருக்கடியை பாஜக உருவாக்குகிறது என்ற விமர்சனம் எழுவதாகவும் திருமாவளவன் கருத்து. இந்த பின்னணியில் பாஜகவின் கை இருக்கும் என்ற கருத்தும் நிலவுகிறது. அவ்வாறு இருக்குமேயானால் அது அதிமுகவின் எதிர்காலத்திற்கு உகந்ததாக அமையாது. ஓ. பன்னீர்செல்வம் ஆதரவாளர்கள் ஈரோட்டில் செங்கோட்டையனுடன் சந்திப்பு. அதிமுகவை ஒருங்கிணைப்பதில் செங்கோட்டையனுக்கு உறுதுணையாக இருப்போம் என பேட்டி. சென்னையில் ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 560 ரூபாய் அதிகரிப்பு. 78,920 ரூபாய் என்ற புதிய உச்சத்தை எட்டியது. கும்பகோணம் அருகே ஆடுதுறை பேரூராட்சி அலுவலகத்தில் பெட்ரோல் குண்டு வீசி தாக்குதல். பாமக நிர்வாகி உயிர் தப்பிய நிலையில் உதவியாளர்களுக்கு அரிவாள் வெட்டு. ஆவடியில் சின்னத்திரை நடிகை ரூபகலா தூக்கிட்டு தற்கொலை. செல்போனை கைப்பற்றி தற்கொலைக்கான காரணம் குறித்து போலீஸ் விசாரணை.
கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை ஓணம் சிறப்பு சந்தையில் 1000 டன் பூக்கள் விற்பனை. கடந்த ஆண்டை விட கூடுதலாக 500 டன் பூக்கள் விற்றுள்ளதாக வியாபாரிகள் மகிழ்ச்சி. கேரளாவில் ஓணம் பண்டிகையை ஒட்டி 10 நாட்களில் 826 கோடி ரூபாய்க்கு மது விற்பனை. நேற்று ஒரே நாளில் 138 கோடி ரூபாய்க்கு மது விற்பனை செய்யப்பட்டதாக தகவல். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.